ஸோ க்ளோஸர் தண்ணி இது வழியாக போகும். ஸோ வந்து இங்கே கொஞ்சம் பிரியும், அதுக்கப்புறம் நேராக போயிட்டு இங்கே கொஞ்சம் பிரியும். இங்கே பிரிகிற தண்ணி இந்த ஃபில்டர் வழியாக போயிட்டு இப்படி வரும். இங்கே பிரிகிற தண்ணி இந்த ஃபில்டரில் போயிட்டு இங்கே வரும். இந்த தண்ணி ஃபில்டர் ஆகிட்டு இது ரெண்டுலேயே வரும். ஸோ கனெக்ட் ஆகிட்டு இங்கே கனெக்ட் ஆகிட்டு முதல் டேரெக்டாக இங்கே எல்லா தண்ணியும் இங்கே வந்துடும். இங்கேருந்து பிரிஞ்சு இங்கே வரும்போது 2 கண்டிஷனர் இருக்குது. இது வழியாக 2 பிரிஞ்சு மறுபடியும் இங்கே கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகிட்டு இது வழியாக டைரெக்டாக போயிட்டு தொட்டியில் போய் விழுது. இது வந்து ஃபில்டர், இது வந்து கண்டிஷனர். இப்போ உங்களுக்கு டைரெக்டாக போகணுன்னா இந்த வால்வை இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி டைரெக்டாக போகும். இந்த ஃபில்டர் கண்டிஷனர் எதுலேயும் போகாது, டைரெக்டாக போகுது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. மண்ணு மட்டும் எடுத்து கொடுக்குறது இந்த ஃபில்டர். இந்த கண்டிஷனை ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டராக மாற்றி கொடுக்கும். உங்களுக்கு ஸ்டேரிங் பண்ணுறது, பைப் லைனில் உள்ள அடைச்சிக்கிறது, முடி கொட்டுறது, வாஷிங் மிஷினோட லைஃப் டைமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது இதோட வேலை. இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் பலம் கொடுத்து திரும்பி இதை ஓப்பன் பண்ண பிறகு தண்ணி இருக்க போது இதை எடுத்து வாஷ் பண்ணிட்டு திருப்பி அதே இதில் மறுபடியும் மாட்டி போட்டுருங்க. போது கிளாஸ் இல்லாமல் எல்லாம் டைட்டாக இருக்குல்ல, ஆடுது எது சார் ஆடுது? இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை.